வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். திருநள்ளாறில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் காவல்துறைக்கென வாங்கப்பட்ட கனரக வாகனங்கள் மக்கிய நிலையில் உள்ள வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது ஏற்படும் திடீர் மின் தடையால் பொதுமக்கள், வர்த்தகர்கள் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள், வியாபாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காரைக்கால் பகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டு கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயம் அருகே முடிவடைந்தது. இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் கணபதி, மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காவல்துறைக்கென வாங்கப்பட்ட கனரக வாகனங்கள் மக்கிய நிலையில் உள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல்துறையின் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் 2005இல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான கனரக வாகனங்கள், பேருந்துகள், வேன் போன்றவை வாங்கப்பட்டன. அவை வெயில், மழையில் பல ஆண்டுகளாய் நிற்க வைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது இவை துருப்பிடித்து விட்டது. வாகனம் ஓட்டுவதற்கு சரியான ஓட்டுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் காவலர்கள் மற்றும் D குரூப் ஊழியர்கள் வைத்து வாகனத்தை இயக்கியதால் எந்த பராமரிப்பும் இல்லாமல் பழுதாகிவிட்டன. 2015க்கு பிறகு எல்லா வாகனங்களும் முற்றிலும் பழுதாகிவிட்டது. ஒரு சில பேருந்துகள் மட்டும் பயன்பாட்டில் இருந்தது. இப்பொழுது சுமார் 10 ஆண்டுகளாக எந்த ஒரு பேருந்துகளோ வாகனங்களோ பராமரிப்பில்லாமலும் போக்குவரத்து பயன்பாட்டில் இல்லாமலும் முற்றிலும் பழுதாகி துருப்பிடித்து மண்ணோடு மண்ணாக மக்கி வருகிறது. இது தொடர்பாக DIG சத்யசுந்தரத்திடம் கேட்டதற்கு வாகனங்கள் எதுவும் வீணடிக்கப்படவில்லை. வாகனம் பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் வரை அவை பயன்படுத்தப்பட்டன. அதன் பிறகு அவை பயனற்றவைதான். அதற்கு மாற்றாக புதிய வாகனங்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன என்றும் விரைவில் புதிய வாகனங்கள் வரும் என தெரிவித்தார். அப்படி கிடையாது. வாகனம் அது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும், எத்தனை கிலோமீட்டர் ஓடினா அதுக்கு மேலே அது கண்டம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கண்டம் பண்ணி அதுக்கு எகென்ஸ்டாக புது வெஹிக்கிளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி புது வெஹிக்கிள் சீக்கிரம் வரப்போகுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு புது வெஹிக்கிள். சரிங்களா? புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது ஏற்படும் திடீர் மின் தடையால் பொதுமக்கள், வர்த்தகர்கள் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகர் மற்றும் புறப்பகுதிகளில் அம்மன் கோவில்கள் ஏராளமாக உள்ளன. இவற்றில் சித்திரை மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஊரக பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்படுவதாக ஏற்கனவே புகார்கள் எழுந்துள்ளன. மேலும் புதுச்சேரி நகரில் முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் மின்தடை அடிக்கடி ஏற்படுவதாகவும் அதனால் உறக்கமின்றி தவிப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று மழை பெய்த நிலையில் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. மாலையில் மழை பெய்த பொழுதும் புதுச்சேரி நேரு வீதி, கேண்டீன் வீதி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. மின்தடையானது மாலை பல மணி நேரம் நீடித்தது. இதனால் வர்த்தகர்கள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருநள்ளாறில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 மாத பெண் குழந்தையை வாங்கி உள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல் மற்றும் 1 மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் நகராட்சியில் போலியான பிறப்பு சான்றிதழ் எடுத்துக் கொடுத்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 நபர்களை கடந்த 11ஆம் தேதி திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் 1 மாத பெண் குழந்தைக்கு சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்த மருத்துவச்சி ஜோதி உள்ளிட்ட 6 முக்கிய குற்றவாளிகளை திருநள்ளாறு போலீசார் இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான புரோக்கர் பரிதா பேகம் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலி பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் பெயரை வழக்கில் சேர்க்காததும், ஒருவேளை அந்த தனியார் மருத்துவமனையின் பெயரை போலியாக பயன்படுத்தியிருந்தால் அந்த மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கேட்காதது ஏன் எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர் மாநாட்டிற்கு காரைக்காலிலிருந்து 1000 நபர்களை அனுப்ப உள்ளதாக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை இந்து முன்னணியினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் மற்றும் நகர தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நபர்களையும் முருக பக்தர்களையும் சந்தித்து மாநாட்டு அழைப்பிதழ்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பாஜகவினரை சந்தித்து மாநாட்டு அழைப்பிதழ்களை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர். அப்பொழுது பத்திரிகையாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு காரைக்கால் மாவட்டத்திலிருந்து 1000 நபர்கள் செல்ல அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், இதன் அடிப்படையிலும் முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையிலும் 1000க்கும் மேற்பட்டோரை அனுப்பி வைக்க தாம் உள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் அனைவரையும் மதுரையில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்ள சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள். இதில் காரைக்கால் பகுதியிலிருந்து ஒரு 1000கணக்கான மக்கள் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய அனைவரையும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீ மிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பக்கம் அருகே உள்ள மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீ மிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து மாரியம்மன் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ச்சுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் தேரோட்டம், கூந்தல் முடிதல், படுகளம் போடுதல் ஆகியன நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவில் மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் MP வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் திருப்பணி குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. காரைக்கால் முதியோர் இல்லத்தை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். ஹீட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் இல்லங்களில் கிளை காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் காரைக்கால் முதியோர் இல்லம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இதனை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். முன்னதாக அமைச்சர் திருமுருகன், மருத்துவர் விக்னேஸ்வரன், நிறுவனர் ராஜா, செயல் இயக்குநர் தீபா ராஜா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து அங்குள்ள ஆதரவற்றோர்களை சந்தித்து அமைச்சர் நலம் விசாரித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், ஆதரவற்றோர்களுக்கு இல்லம் அமைத்து தருவதோடு அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து 23 ஆண்டுகளாக சமூக பணியில் ஈடுபட்டு வரும் ஹீட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர்.
திருநள்ளாறில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் காவல்துறைக்கென வாங்கப்பட்ட கனரக வாகனங்கள் மக்கிய நிலையில் உள்ள வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது ஏற்படும் திடீர் மின் தடையால் பொதுமக்கள், வர்த்தகர்கள் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.